எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திப்பேங்கிறத நான் நம்மளோட ட்ரெய்லர் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்றைக்கே சொன்னேன் நான். அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். முன்னாடி கூட சொன்னேன், என் பையனோட பேர். அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன், விஷ்ணு விஷால் ஹீரோ, விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து 3வது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம். அண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம். அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு. ஒரு ஒரு ஹீரோவாக, ஒரு ப்ரொடியூசராக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு, என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப சந்தோஷத்தோடு படம் பார்த்தாரு. அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி எண் யாருங்கிறது. அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி பிடிச்சாரு. அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு. அண்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் வந்து 2023 நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம். பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்ட வானமும் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு, எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி. பட் பிரவீன் வந்து 2020 இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி. ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல, இன்றைக்கி 2025 அது வந்து ஈஸி கிடையாது. ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். பட் அந்த ஃபேஸ்லேருந்து இன்றைக்கி தாண்டி படம் ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில். ஒரு புது ஸ்கிரிப்ட், யூனிக்கான ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா க்ளீஷேவும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 80% சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மேபி 20% சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அது நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது வந்து நாங்கள் பிளான் பண்ண விஷயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது. அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து. ஏன்னா எங்கள்கிட்ட வேறு ஆப்ஷன் இருந்தது. ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை. அண்ட் சரி, ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி ஒன்று பண்ண விஷயம். பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 20% கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது. அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணி இப்போது என்னிலேருந்து தியேட்டர்ஸில் ப்ளே ஆகிற ஷோவில் நாங்கள் ஒரிஜினலாக வச்சுருக்கிற கிளைமேக்ஸ் தான் ப்ளே ஆக போகுது. ஸோ அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி, பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்போவுமே நான் எடுத்துப்பேன். அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸோட 20% டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும், இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன். அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா. சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவாக சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா. அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி, ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் ஹஸ் ஆல்சோ அச்சீவ்டு. நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும். அப்புறம் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எனக்கு தேட்டர்லேயும் டீசெண்டாக போகுது. கண்டிப்பாக ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசாக போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது. இப்போ எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் நல்லா போச்சு, ஓடிடிலையும் பெருசாக போச்சு. கட்டா குஸ்தி தேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடியில் மிகப்பெரிய ஹிட் அது. அதே மாதிரி தான் ஆரியனுக்கும் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர். ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது. கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும். ஸோ இப்போ கட்டா குஸ்தி 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லேயே அதுக்கு ஒரு பயங்கர ரிசப்ஷன் இருக்கும். பட் அந்த விதத்தில் ஆரியன் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ஓடிடியில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும். பட் இப்போதைக்கு தேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த புது கிளைமேக்ஸ் ஓட நான் இன்னும் நம்புகிறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸ்லாம் எனக்கு நடந்திருக்கு. என்னோட கரியரில் என்னோட பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன்.
ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசராக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்திக்கு நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்குது. அண்ட் இன்னும் 1-2 அவென்யூஸ் இருக்குது. சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு. எஃப்எம்எஸ் அப்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு, என்னோட கரியர் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்தில். ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய நல்ல பண்ணணும், நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு புட் இட் ஆஸ் அன் எடிட். ஏன்னா எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எடிட். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் சான் லோகேஷ் வந்து பிரில்லியண்ட்டாக இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் உண்மையாகவே அவர் இந்த படத்தில் போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட். ஏன்னா ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ஓரியன்ட் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் சான் ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அட் இட். கங்க்ராட் சான், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் பாவம் நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கேன், லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அண்ட் யூ ஹவ் பீன் வெரி ஹம்பிள், வெரி என்ன சொல்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க இந்த படத்தில். உங்கள் மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியாக படத்துக்குள்ளே வந்தார். பட் அவர் கொடுத்த எஃபர்ட், அவர் கொடுத்த எனர்ஜி, பாவம் கடைசி வரைக்கும் இப்போது திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டாக மாற்றிருக்கோன்னு சொன்னேன்ல, திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு. அவர் உட்கார்ந்தா தான் டைமுக்கு டெலிவரே ஆகும். பட் அப்படி இருந்தோம் ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்தில் படத்துக்குள்ளே வந்து த கைண்ட் ஆஃப் எஃபர்ட், எனர்ஜி அண்ட் கன்விக்ஷன் ஹிஸ் புட் இன் ஆரியன் வந்து அது ஃபினாமினல். அண்ட் ஐ திங்க் ஜிப்ரான் சார் தேங்க்யூ. இனிமேல் உங்களோட நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் Manasa, it was wonderful acting alongside, and I really am happy that you've liked the movie, and I think your screen presence is really good. Your screen presence romba nalla irukku, and I wish and pray that you get more movies across all languages, especially Tamil. Shraddha, it's been great experience acting alongside you. I think நான் நடிச்சதுலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரத்தான்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்பாட்டில், வெதர் இட் வாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆஸ் அ ப்ரொடியூசரும் கூட பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட. அண்ட் ஷி இஸ் பீன் வெரி ஸ்போர்ட்டிவ். அண்ட் இன்டர்வியூஸ் பண்ணும்போது தான் வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். வி ஸ்போக் அ லாட் அபவுட் சினிமா. அண்ட் எனக்கு முந்தினத்து கூட சொல்லியிருந்தாங்க, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிற, ஐ ரியலி லைக் தட் ஆஸ்பெக்ட்னாங்க. இது ஒரு முயற்சி தான். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இல்லைனா காணாமல் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்கே சஸ்டெயின் ஆகி சர்வ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 25வது படத்தை நோக்கி போயிட்டுருக்குறேன். அது ஈஸி கிடையாது. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்கே சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரெண்டுமே ஐ திங்க் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான். அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார், அவரை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி. நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்தில் நடிக்க போகிறாருன்னு, நான் ப்ரொடியூஸ் பண்ணி. அண்ட் அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபெனாமினலான ஜாப் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோவாக ப்ளே பண்ணுறதுங்கிறது அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும். அது ஒரு டிப்பிக்கலான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கோன்னு நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடச்சிருக்கிறாரு. அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன். அண்ட் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுதான் புது விஷயமா இருந்தது இந்த படத்தில். ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட். அண்ட் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன், நிறைய பேப்பர் கட்டிங்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கோ இருக்கானோ உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தான் வந்து பார்த்துருக்குறோம். ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி. இந்த படத்தில் சார் ப்ளே பண்ண விதம் உண்மையாகவே சொல்கிறேன், நான் என்னென்ன படித்தனோ சைக்கோஸ் பற்றி அந்த பாடி லாங்குவேஜில் தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இன்னொன்று சைக்கோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னா, வித்தியாசம் இல்லை, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம். அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் அந்த கதை கேட்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினச்சனோ அது வந்து செல்வா சார் வந்து 2000% கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி செல்வா சார், தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் நீங்கள் எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஐ ஜஸ்ட் கான் டெல் யூ. இட்ஸ் உங்கள் கிட்டேருந்து வரும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன், ஐவ் ஹேட் அ கிரேட் ஜேர்னி வித் யூ. I hope the delay that I put in your life because of my other commitments, I'm sorry about that. And I hope that இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிலே இல்லாமல் அடுத்த படம் உடனே நடக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். And my entire team, Shravanti, Sid, Guna, Sitaraman uncle, I thank all of you. You have been my biggest pillars. ரொம்ப சந்தோஷம் to have worked with you all. And என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செண்பகமூர்த்தி சார், ராஜா, அதுக்கப்புறம் வேஃபேரர் ஃபில்ம்ஸ் துல்கர், அண்ட் கேஆர்ஜி, இங்கே கார்த்திக் கவுடா, அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இப்போ தெலுங்குவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன் November 7th. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ இந்த புது கிளைமேக்ஸோட தான் நாங்கள் தெலுங்குவில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. அண்ட் it's been an exciting journey. And going forward, Vishnu Shah Studios is continuing to produce films and good films. Again, unique attempts try பண்ணுறேன். என்னோட அடுத்த படம் வந்து கட்டாக்ஸ் 2 ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து என்னோட பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு. ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப். ஸோ ஐ வில் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் சூன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி. அண்ட் அகெயின் நான் இது வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வரேன் ஒரு சோலோ ஹீரோவா. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப பயந்தேன் என்னை ஞாபகம் வச்சுருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான். பட் த கைண்ட் ஆஃப் ரிசெப்ஷன் ஐவ் ரிசீவ்ட் இன் த லாஸ்ட் 3 days இஸ் அமேசிங். அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன். ஐ வில் ஒர்க் ஆன் இட். ஐ ட்ரை டு பி அ பெட்டர் இண்டிவிஜுவல், பெட்டர் ஃபில்ம் மேக்கர் அண்ட் அ பெட்டர் ஆக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.